எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. விஜயையும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ணி பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? விஜய் வெற்றி எப்படி பாக்குறீங்க? மிகப்பெரிய சிறுவர்கள் புரட்சி நடந்திருக்கு. சிறுவர்கள் புரட்சி. 5 வயசு 10 வயசு 15 வயசு பையன் தாத்தா விசிலுக்கு போடு, அப்பா விசிலுக்கு போடு, அம்மா விசிலுக்கு போடு, அம்மா நீ விசிலுக்கு போட்டு வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு ஒரு 10 வயசு பையன் அடம் பிடிச்சான்னு கேட்டான். வேட்பாளர்கள் யார் என்று தெரியாமலேயே போட்டிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் சில விஷயங்களை பண்றாங்க அப்படிங்கிறது கடந்த அரண்டரவி காலத்திலிருந்து நம்ம பார்த்தோம். அதனுடைய நீட்சியா இந்த ஆளுநருடைய செயல்பாடு இருப்பதாக தான் விமர்சனங்கள் வருது. இதுல தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதோ ஒரு உள்ளடி வேலை இருக்குதோ. வழக்கமான நடைமுறை என்பது என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் தனிப்பெரும் கட்சியாக எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சியை ஆளுநர் அழைத்து கூப்பிடணும், அமைச்சரவை அமைக்க வைக்கணும். அவங்க அந்த ஹவுஸ்ல ஒரு வாரமோ 15 சட்டசபையில தான் வந்து அதைத்தான் தாவேகா 2 வாரம் அவகாசம் கொடுங்க, நாங்க நிரூபிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்திருக்கிறார். ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை பெற்று இருக்கிற தாவேகாவுடைய தயவு நமக்கு தேவைன்னு பாஜக கருதலாம். காங்கிரஸை வளர்த்து விடுவதற்கு தாவேகா துணை போகிறது, எனவே அங்க ஒரு பிரேக் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் பாஜகவுக்கு இருக்கு என்கிற விமர்சனத்தை நம்ம கடந்து போக முடியும். பாமக கிட்ட ஒரு 4 நம்பர் இருக்கே சார், ஏன் சார் அவங்க கிட்ட ஆதரவு இல்ல? அப்ப தாவேகா வந்து என்டிஏ அணியில் இருக்கிற யாருக்குமே அழைப்பு விடுக்கல நாங்க அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டாங்க. திமுக கூட்டுறீங்க, கல்லாப்பட்டி கூட்டுறீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வர ஆதரவு மட்டும் அவர் எப்படி எடுத்துக்கலாங்கிற கேள்வி நமக்கு எழுதல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை, பெரும் தோல்வியை சந்திச்சு மிக மோசமான நிலைக்கு போயிடுச்சுங்கிறது இந்த தேர்தலில் நமக்கு பட்டவர்த்தனமாக தெரியும். 45 இடம். அப்போ இந்த நிலைப்பாட்டில் தப்பி தவறி வந்த அந்த 47 எம்எல்ஏக்களை என்ன கருதுறாங்க? 20 கோடி 30 கோடி 50 கோடின்னு செலவு பண்ணியிருக்கோம். இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்து விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கும் இல்லை. அதில் தான் ஒரு பிரிவினர் என்ன சொல்கிறாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று தாவேகா அறிவித்திருப்பதால் நாம் அவருக்கு போய் அதில் கூட்டணி ஆட்சியில் இடம் பெறுவோம் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளராக விஜய் அவர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புகிறீங்க? மாண்புமிகு முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற அந்த நாளிலிருந்தே அவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி சிக்கல். இவங்க எல்லாருமே இப்போ விசில் அடிச்சு டிவிக்கே வாழ்க விஜய் வாழ்க எல்லாம் கோஷம் போட்டுருவாங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்தணும். சட்டமன்றத்துக்குள்ள அந்த நடவடிக்கைகள் அவர்களுக்கெல்லாம் முறையான சரியான பயிற்சியை வழங்கி திரு விஜய் அவர்களும் போதுமான பயிற்சியை எடுத்து பண்ணணும். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரைக்கருணா இருந்துள்ளார். வணக்கம் துரைக்கருணா சார். வணக்கம் சகோதரா. சார், தமிழ்நாடு தேர்தல் முடிவுகள் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. விஜய்க்கு மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துருக்காங்க. ஒரு மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக விஜயால் அமைக்க முடியல. ஆதரவுக்காக பல்வேறு கட்சிகள் கிட்ட வந்து ஆதரவு கேட்டுக்கிட்டு இருக்காங்க தாவேக. இதுக்கெல்லாம் முன்னாடி விஜயனுடைய இந்த வெற்றியை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? குறிப்பாக எம்ஜிஆர் அவர்கள் தனித்து அதிமுக என்ற கட்சியை உருவாக்கின பிறகு ஒரு 33% தான் அவர் ஓட்டு வாங்கி ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றியை பெற்றார். ஆனால் விஜய் 34% வாங்கியிருக்காரு. மெஜாரிட்டி அவரால் கிடைக்க முடியல. விஜயையும் எம்ஜிஆரையும் கம்பேர் பண்ணி பலரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் வெற்றியை எப்படி பார்க்குறீங்க? விஜயுடைய வெற்றி வரவேற்கத்தக்க வெற்றி. மக்கள் ஜனநாயக ரீதியில் வாக்களித்து அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. எனவே நம்ம நிச்சயமாக மக்களுடைய முடிவை வரவேற்கணும். ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு ஒப்பிட்டு சொல்கிற பொழுது தான் அதில் நான் மாறுபடுறேன். ஏன்னா நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். அவருடைய அரசியல் பயணம் என்பது வேறு. 1920-30களில் ஒரு தேசியவாதியாக, காந்தியவாதியாக, கதர் சட்டை அணிந்த காங்கிரஸ்காரராக பயணித்து 53 திமுகவுக்கு வந்து 72 வரைக்கும் 20 ஆண்டுகள். திராவிட முன்னேற்ற கழகத்தில் 57, 62, 67, 71 4 தேர்தல்களில் திமுக வெற்றிக்கு பாடுபட்டார். 63ல் மேலவை உறுப்பினராக எம்எல்சியாக இருக்கார். 67, 71 எம்எல்ஏ இருக்கிறாரு. அவர் திரைப்படத்துறையில் இருந்தபோதும் அரசியல் பொது வாழ்வில் வந்தபோது மக்களோடு இணங்கி, மக்களோடு ஐக்கியப்பட்டு, மக்கள் பிரச்சனைக்காகலாம் களம் கண்டவர். அவருடைய அந்த வள்ளல் தன்மை என்பதும் மக்கள் மத்தியில் ஒரு பெருத்த செல்வாக்கு இருந்தது. அதனால தான் 72ல் கட்சி தொடங்கின போது ஒரு மிகப்பெரிய மக்கள் செல்வாக்கோடு வந்து அரசியல் களத்துக்கு வந்தார்.
அதனால தான் சொன்னேன் அதோட இவர் ஒப்பிட வேண்டான்னு. ஆனால் வெற்றி என்று பார்க்கிற பொழுது விஜய் ஒரு அபரிமிதமான வெற்றியை பெற்றிருக்கார், மாற்று கருத்து இல்லை. நீங்கள் சொன்னீங்க அப்போ 30.33% புரட்சியாளர் எம்ஜிஆர், ஆமா இப்போ ஒரு 34%. அப்போ மக்கள் தொகை 4 கோடி, இப்போ 8.5 கோடி. ஆமா அப்போ வாக்காளர்கள் 2 கோடி, இப்போ வந்து 4.5 கோடி, 4 கோடியே 73 லட்சம் போட்டிருக்காங்க. அப்போ அவருடைய 30% இப்போ 60% கணக்கிடணும். 2 மடங்கு மக்கள் தொகை வாக்காளர்கள். அந்த மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த வெற்றி என்பதை நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் சொன்ன மாதிரி கடந்த 6 மாதங்களாகவே சொன்னேன், 2026 சட்டப்பேரவை தேர்தல் ஒரு மாறுதலான தேர்தல், இதுவரையிலும் நடைபெறாத தேர்தல், எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் ஒரு பெரும் சவால் அப்படின்னு நான் பேசியிருந்தேன். நாம் கூட என்ன நினச்சோன்னா, இவர் வெறும் ரசிகர்கள், இளைஞர்கள், ஆர்வமுள்ள ஒரு சிலருடைய வாக்குகள் வரும், அதிகபட்சமாக ஒரு 10-15% தான் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதை மாறி ஒரு பெரிய அளவில் மக்கள் எதிர்பார்ப்போடு, ஆமாம், ஒன்று இந்த திராவிட கட்சிகள் மீதான அந்த அதிருப்தி என்பது, திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக 3வது அணி என்று களத்திற்கு வந்த யாருமே வெற்றி பெற முடியாத நிலையில் விஜய்க்கு அந்த அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இதில் சிறுபான்மை வாக்குகள், பெண்கள் வாக்குகள், தலித்து வாக்குகள் இது மட்டும்தான் கிடைக்கும் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாரும் அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள், நான் உட்பட பலருமே பேசிகிட்டு இருந்தோம். இப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா, மிகப்பெரிய சிறுவர்கள் புரட்சி நடந்திருக்கு. சிறுவர்கள் புரட்சி, பயங்கரமான சிறுவர்கள் புரட்சி. ஒவ்வொரு குடும்பத்திலையும் 5 வயசு, 10 வயசு, 15 வயசு பையன், தாத்தா விசிலுக்கு போடு, அப்பா விசிலுக்கு போடு, அம்மா விசிலுக்கு போடு, அம்மா நீ விசிலுக்கு போட்டு வந்தால் தான் நான் சாப்பிடுவேன்னு ஒரு 10 வயசு பையன் அடம் பிடிச்சான்னு கேட்டான். ஒரு தாத்தா சொன்னார், யாருங்க வேட்பாளர்னா அம்பத்தூர் தொகுதியில், அவர் வேட்பாளர் யாருன்னு தெரியல, பேரன் சொன்னான், 10வது படிக்கிறான், அவன் விசிலுக்கு போட்டு வா தாத்தான்னா போட்டு வந்தேன் அப்படிங்கிறார். வேட்பாளர்கள் யார் என்று தெரியாமலேயே போட்டிருக்காங்க. விஜய் சொன்ன மாதிரி மதுரை மாநாட்டில் அறிவிச்சார்ல, சோழவந்தான் விஜய், மேலூர் விஜய், மதுரை விஜய், அதனால் அந்த கான்செப்ட் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த அவர் களத்தில் இறக்குன 234 வேட்பாளர்களுமே அவருக்கு அறிமுகமாக தெரியுமானா அதுவே நமக்கு தெரியாது. வெற்றி பெற்ற வேட்பாளர்களை வேணால் இப்போ போய் பார்த்துருப்பார். அப்போ இது ஒரு பெரிய, அதாவது இதுவரையிலும் நடைபெறாத ஒரு தேர்தல் ஜனநாயக புரட்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்னன்னா, மக்கள் இன்னொரு 10 இடத்துல அவருக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருந்தாங்கன்னா பிரச்சனையே இல்லாமல் போயிருந்திருக்கும். இப்போ அங்கே தான் சார் பிரச்சனை. 108ங்கிற அந்த இலக்கை நிர்ணயித்தது என்பது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சிக்கலை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். சார் 108 அதில் திருச்சி கிழக்கும் சேர்த்து தான், அதில் 107 ப்ளஸ் சபாநாயகர் நாம சேர்க்கணுமா சேர்க்கக்கூடாதா சார் இதில்? இல்லை, சபாநாயகர் வந்து தனிதான். ஆனால் வாக்கெடுப்பு என்று வந்து அரசுக்கு ஒரு நெருக்கடி வருகிற பொழுது சபாநாயகர் தன்னுடைய வாக்கை ஆட்சி கட்சிக்கு, ஏன்னா ஆட்சி கட்சி சார்பாக தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அதற்கான வாய்ப்பு அங்கே இருக்குது. எனவே அது ஒரு இடம் கழிச்சிடலாம். சரி, 107னே வச்சுக்கலாம் சார், சபாநாயகரே நாம சேர்த்துக்கலாம் சார். 107 + 5 112 118 நம்பர்ஸ் தேவை. யார் யார் சார் போக வாய்ப்பு இருக்கு? திருச்சி கிழக்கு ராஜினாமா பண்ணி அந்த இடம் காலின்னு அறிவிக்கிற வரைக்கும் அதுவும் கணக்கில் வருது. அதனால தான் 108 + 5 113 கொடுத்துருக்காங்க. 113. ஓகே. அப்போ இன்னொரு 6 இடங்கள் தேவைப்படும். 6 இடங்கள் தேவைப்படுறப்ப தான் போறாரு. எங்க போறாரு? சிபிஎம் ஆஃபீஸ் போறாரு, சிபிஐ ஆஃபீஸ் போறாரு, விசிகா ஆஃபீஸ் போறாரு. 3 பேருக்கும் 6 தொகுதி, 6 இருக்கு, 6 இடம். அப்போ அவங்க ஆதரவு வந்ததுன்னா நிச்சயமா அரசு அமைப்பதற்கான எந்த இடையூறு. அதுவும் நெருக்கடியா இருக்குமே சார். 125 இருந்தா கூட நம்ம வந்து ஆட்சி நடத்திடலாம். 118ங்கிறது ரொம்ப ரொம்ப நெருக்கடியா இருக்கும்ல சார்? இல்லை, எங்க நெருக்கடி வரும்னா, சட்டப்பேரவையில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருகிற பொழுது ஒட்டுமொத்தமாக தவேக ஆட்சிக்கு எதிராக திமுக, அதிமுக எதிரணியில் இருக்கிறவர்கள் வாக்களித்தால் மட்டும்தான் அது ஒரு நெருக்கடி, ஆபத்து. திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கிற நிலைப்பாட்டுக்கு அதிமுக ஒத்து போகுமா அப்படின்னு நமக்கு தெரியல. திமுக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து இந்த தாவேகா மீது அவர் ஒரு 6 மாதம் எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டேன்ட்டார், ஆட்சியை அமைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டார். அதன் பிறகு அந்த ஆட்சிக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீர்மானத்தை கொடுக்குற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவரோட இணைந்து பயணிக்குமான்னு தெரியல. அவங்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி வெளிநடப்பு வந்துட்டு ஹவுஸில் இருக்கிறவங்களில் மெஜாரிட்டியாக அவங்க நிரூபிச்சிடலாம். ஆமாம், அப்படிப்பட்ட சூழல் இருக்கும். ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் அதை தக்க வைத்து கொள்ளுகிற சாமர்த்தியம் நிச்சயமாக ஆட்சியினருக்கு இருக்கும். அவங்களுக்கு உள்ள அந்த ஆலோசனைகள் இப்போவே நான் கேள்விப்பட்டேன். பல ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள் அவங்களோட எல்லாம் ஒரு குழு மாதிரி போட்டு அவங்க கைடன்ஸில் ஆட்சியை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவங்க சர்க்கிளில், தாவேகா சர்க்கிளில் பேசிகிட்டு இருக்காங்க. சட்ட ரீதியாகவும் இதை நம்ம எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற பார்வையுமே இருக்குது. இப்போ நாளை வந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்டினுடைய அவங்க மாநில குழு கூட்டம் கூட்டி முடிவெடுக்கிறேன்னு இருக்காங்க. நாளை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவை பார்த்து 9ஆம் தேதி, நாளை மறுநாள் விடுதலை சிறுத்தைகளும்
நாங்கள் வந்து எங்கள் நிர்வாக குழு உயர்நிலை குழு கூட்டத்தை கூட்டி நாங்களும் முடிவு எடுப்பாங்க. 3 பேருமே அவர்கள் வேண்டுகோள் கடிதம் கொடுத்திருக்கார்கள், நேரிலும் வலியுறுத்திருக்கார்கள் போது நிச்சயமா அந்த 3 பேருமே போவதற்கு வாய்ப்பு ஆதரவு இருக்கு. போறதுக்கு. பாமக கிட்ட ஒரு 4 நம்பர் இருக்கே சார், ஏன் சார் அவங்க கிட்ட ஆதரவு இல்ல, அப்ப கேட்கல? தாவேகா வந்து என்டிஏ அணியில் இருக்கிற யாருக்குமே அழைப்பு விடுக்கல நாங்க ஓகே. அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லிட்டாங்க. திமுக கூட்டணிங்க கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொல்லிட்டு ம். அங்க இருந்து வர ஆதரவு மட்டும் அவர் எப்படி எடுத்துக்கலாங்கிற கேள்வி நமக்கு எழுதல. என்டிஏ கூட்டணி வேண்டாங்கிறாரு. ம். பாஜக கிட்ட ஒரு எம்எல்ஏ தான் இருக்காங்க, பாமக கிட்ட ஒரு 4 நம்பர்ஸ் இருக்காங்க, அவங்க தமிழ்நாட்டுக்காக உழைத்த கட்சியும் கூட. அவங்களை கூப்பிடுறதுல என்ன சிக்கல் இருக்கு? திமுக கூட்டணியும் விமர்சனம் பண்ணியாச்சு, என்டிஏ கூட்டணியும் விமர்சனம் பண்ணியாச்சு, ரெண்டு பேரையும் கூப்பிடுறதுல விஜய்க்கு என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்கிறேன். இல்லை, தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தளவில் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆமா. பாஜக தவிர்த்த மற்ற கட்சிகளை கூப்பிடலாம், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. ம். ஆனால் என்ன நிலைப்பாடு அப்படிங்கிறது நமக்கு புரியலை. Okay. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி வைத்திருக்கிற கட்சிகளை விமர்சித்தார்கள். ஆமா. அரசியல் ரீதியாக தேர்தல் களத்தில் வர்ற விமர்சனம் என்பது வேறு. இந்த திமுக ஆட்சியில் நடைபெற்ற தவறுகளுக்கு இவர்கள் மீது நம்ம குற்றம் சுமத்த முடியாது. திமுக மீதான விமர்சனம் என்பது அப்படியே இருக்கும். திமுகவில் கூட்டணி அமைத்து களம் கண்ட காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிய கம்யூனிஸ்ட், விசிக மீதான அந்த விமர்சன பார்வை என்பது பொதுவெளிகளில் இருக்காது. தாவேகாவுக்கு இல்லை. அதனால் அவங்க கூப்பிட்டாங்க, காங்கிரஸ் வந்துருச்சு, மற்றதும் வரும் என்று எதிர்பார்க்கலாம். அப்படி வருகிற பொழுது நிச்சயமாக ஆட்சி அமைப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் ஒருவேளை ஆதரவு நிலைப்பாடு கொடுக்கல அப்படின்னா சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் ஆளுநருக்கு எதிராக, ஏற்கனவே ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் பல வழக்குகளில் இருக்கு, அவங்க தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. வழக்கமான நடைமுறை என்பது என்னன்னா, ஒரு அரசியல் கட்சி ஆட்சி அமைக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை என்றால் தனிப்பெரும் கட்சியாக எந்த கட்சி இருக்கிறதோ அந்த கட்சியை ஆளுநர் அழைத்து கூப்பிடணும், அமைச்சரவை அமைக்க வைக்கணும். அவங்க அந்த ஹவுஸ்ல ஒரு வாரமோ 15 சட்டசபையில தான் வந்து அவங்க வந்து அதைத்தான் தாவேகா 2 வாரம் அவகாசம் கொடுங்க, ஆமா. நாங்கள் நிரூபிச்சிடுறோம் அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருக்கிறார். அவர் நான் கேள்விப்பட்ட வகையில் நேற்று வலைத்தளங்கள்லேயும் காட்சி ஊடகங்களையும் கூட அதுதான் வந்தது. 2 நாட்கள் மட்டும்தான் அவகாசம் சொல்லியிருக்காரு. ஓகே. அந்த 2 வாரங்கள் என்பது 2 days மாற்றிட்டு சார், அதாவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி டிவிகே தான் சார். டிவிகே வந்து ஆட்சி அமைக்க கூப்பிடணும், ஆதரவு கொடுத்தாச்சு, அதாவது ஆட்சி அமைக்கக்கூடிய கடிதத்தை கவர்னர் கிட்ட கொடுத்தாச்சு. எதுக்கு வந்து இப்பவே வந்து எம்எல்ஏக்களுடைய வந்து அந்த ஒப்புதல் கடிதத்தை கேட்கிறாரு? அதை வந்து ஹவுஸ்ல வந்து நிரூபிச்சா போதும்ல. விஜய் வந்து அவர் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவர் ஆட்சி அமைப்பதற்கு உரியவர், அவருக்கு அந்த தகுதி இருக்கு. ஏன் கவர்னரை வச்சு அரசியல் பண்றாங்க? பின்னாடி என்ன சார் உள்குத்து இருக்கு? இல்லை, வழக்கமான ஆளுநர்களின் அணுகுமுறை என்பது இந்த கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக, ஒரு 5-6 ஆண்டுகளாகவே இல்லை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய தூண்டுதலின் பேரில் சில விஷயங்களை பண்ணுறாங்க அப்படிங்கிறது கடந்த ஆர்.என். ரவி காலத்திலேருந்தே நம்ம பார்த்தோம். ஆமாம். காலமெல்லாம் அந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கும் ஆட்சியினருக்கும் முதலமைச்சருக்கும் ஆர்.என். ரவி ஆளுநருக்கும் ஒரு மிகப்பெரிய நெருக்கடி இருந்தது. அதனுடைய நீட்சியாக இந்த ஆளுநருடைய செயல்பாடு இருப்பதாக தான் விமர்சனங்கள் வருகிறது. பல்வேறு அரசியல் கட்சியினரும் திமுக உள்ளிட்ட பலருமே தாவேகாவை ஆட்சி அமைப்பதற்கு வழக்கமான அணுகுமுறை நடைமுறைப்படி ஆளுநர் செயல்பட வேண்டும் அப்படின்னு தான் எப்பவும் அப்பீல் கொடுக்குறாங்க. இதுல தான் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏதோ ஒரு உள்ளடி வேலை இருக்குதோ அப்படிங்கிற பார்வை. என்ன சார், ஒரே ஒரு எம்எல்ஏ தான் சார் வச்சிருக்காங்க, என்ன சார் பண்ணிட முடியும்? இல்ல, எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் காங்கிரஸ் கட்சி உடனடியாக போய் ஆதரவு தெரிவிக்குது. இந்த காங்கிரஸ் இல்லாத இந்தியான்னு 10-15 ஆண்டுகளாக களமாடுகிற பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் மேலும் காங்கிரஸ் வலுப்பெற்று விடக்கூடாது என்கிற பார்வை இருக்கு. ஓகே. அப்ப காங்கிரஸ் போய் ஆதரவு கடிதம் கொடுக்கிற பொழுது இந்த ஆட்சிக்கு மட்டுமல்ல, எதிர்வரும் ஊரக உள்ளாட்சி தேர்தல், அதை தொடர்ந்து 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் தாவேகாவோடு பயணிப்போம் அப்படிங்கிற போது 2029 ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை பெற்று இருக்கிற தாவேகாவினுடைய தயவு நமக்கு தேவைன்னு பாஜக கருதலாம். ஓகே. காங்கிரஸை வளர்த்து விடுவதற்கு தாவேகா துணை போகிறது, எனவே அங்கே ஒரு பிரேக் போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம், நோக்கம் பாஜகவுக்கு இருக்கும் என்கிற விமர்சனத்தை நம்ம கடந்து போக முடியும். தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு கொடுத்ததன் காரணமாக தான் ஆமா டெல்லி இப்படிப்பட்ட விளையாட்டுகளை விளையாடுறது நாம எடுத்துக்கலாமா சார்? நிச்சயமா 100% அதுதான் நான் சொல்றேன். ஓகே சார், இப்போ டிவிகே கூட வந்து காங்கிரஸ் போயாச்சு சார், வேற யார் சார் போக வாய்ப்பு இருக்கு? சிபிஐ, சிபிஎம், அதே போல வந்து திருமா 3 பேரும் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி ஐயுஎம்எல்லுமே அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, கடிதம் கொடுத்துருக்குறாங்க. ஐயுஎம்எல் சார்பாக தற்காலிகமாக நாங்கள் வந்து போகிறதுக்கு இல்லை அப்படிங்கிற, அதாவது நேற்றும் திமுகவோடு இருந்தோம், இன்றும் இருக்கிறோம், நாளையும் இருக்கிறோம்னு பேராசிரியர் வந்து பெரிய அறிக்கை ஒன்று. நிச்சயமா ஐயுஎம்எல்லை பொறுத்தளவில் தேசிய தலைமைக்கு ஒரு பார்வை, ஒரு முடிவு இருக்கு.
அப்போ காங்கிரஸ் கட்சியோடு கேரளாவில் ஐயுஎம்எல் வந்து நெருக்கமா கூட்டணி இருக்காங்க. அமைத்து நெருக்கமாக இருக்காங்க. தேசிய அளவிலும் காங்கிரஸோட நெருக்கமாக ஐயுஎம்எல் இருக்கிறது. அப்போ ஐயுஎம்எல்னுடைய தேசிய தலைமை ஓகே. பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் பெரிய அளவில் ஒரு அரசியல் ஆதிக்கத்தை செலுத்த விரும்புகிறது. இந்த 2 திராவிட கட்சிகளையும் வீழ்த்துறன்னு சொல்லி வீழ்த்திட்டு வேறொரு பார்வையோடு தாவேகாவை நெருக்கடி கொடுத்து இயக்குகிற ஒரு சூழல் இருக்கிறது. இதை நம்ம அனுமதிக்க முடியாது. ஏன்னா மதசார்பற்ற அணி அப்படின்னு தான் போனாங்க. ஓகே. பாஜக தவிர்த்த மற்ற அரசியல் கட்சிகளை எல்லாமே மதசார்பற்ற அணின்னு தான் எல்லாருமே இப்போ அழைக்கிறார்கள். ஸோ அந்த அடிப்படையில் ஐயுஎம்எல்லும் நீங்கள் ஆதரவு கொடுங்கன்னு தேசிய தலைமை ஒரு உத்தரவு போட்டு அந்த உத்தரவை ஏற்றுக்கொண்டு அவர்களும் போனாங்கன்னா இன்னும் நெருக்கடியே இல்லாத ஒரு மெஜாரிட்டியை தாவேகா பெரும் ஆட்சி அமைப்பதற்கு சிக்கல் வராது. ஓகே சார். ஐயுஎம்எல் தேசிய தலைமை முடிவெடுத்து விட்டால் ஐயுஎம்எல் போய் தான் ஆகணும்னு சொல்ல வரீங்க? ஆமாம். நீங்கள் ஒரு தேசிய தலைமையினுடைய முடிவுக்கு மாநில கட்சி நிச்சயமாக தலைவணிக்கு தானே ஆகணும். அவங்க தனித்த முடிவு எடுக்க முடியாது. ஓகே சார். சார் எனக்கு அதிமுக பற்றி கேள்வி இருக்குது சார். அவங்க பாண்டிச்சேரியில் வந்து ரெசார்ட் புக் பண்ணி எம்எல்ஏக்கெல்லாம் உட்கார வச்சுருக்காங்க. அதற்கு பின்னாடி வந்து சிவி சண்முகம் இருக்காருன்னு நினைக்கிறேன். அதிமுக என்னதான் சார் நடந்துகிட்டு இருக்கு? அதிமுக எதுவும் மீண்டும் ஒரு பிரச்சனை வெடிக்க வாய்ப்பு இருக்கா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை, பெரும் தோல்வியை சந்தித்து மிக மோசமான நிலைக்கு போயிடுச்சுங்கிறது இந்த தேர்தலில் நமக்கு பட்டவர்த்தனமாக தெரிஞ்சு. 45 இடம் சார். ஆமாம். 16 இடங்களில் கட்டுத்தொகை இழந்துருச்சு. பல அமைச்சர்கள் ஜாமீன் தொகை இழந்துட்டாங்க, ஜெயக்குமார் உட்பட. ஆமாம். தாவேகாவில் ஒரு சாதாரண நபர் அவரை வந்து தோற்கடிச்சிட்டாரு தாவேகாவுடைய வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரி பல இடங்களில் சாதாரண நபர்கள் தான் பெரும் ஜாம்பவான்களை அமைச்சர்கள்லாம் வீழ்த்தி இருக்கிறாங்க. எனவே அது ஒரு தனி பாரம்பரியம். இது வந்து என்னென்னா 2024 தேர்தலில் ஏற்பட்ட அந்த தோல்வியை விடவும் இது ஒரு மோசமான தோல்வியாக தான் நம்ம பார்க்கணும். தொடர்ந்து அவர் என்ன சொன்னார், நாடாளுமன்ற தேர்தல் வேறு, சட்டமன்ற தேர்தல் வேறு. நாடாளுமன்றத்தில் யார் பிரதமர்னு நம்ம முன்னிலைப்படுத்தலை, அதனால் நமக்கு வாக்குகள் கிடைக்கல. அப்படியே பாருங்கள், 2026 210 தொகுதிகளை வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவார். அவரே தமிழ்நாடு முழுவதும் எடப்பாடி பழனிசாமியை சூறாவளி பிரச்சாரம்லாம் போனார். ஆனால் மிக மோசமான தோல்வியை வந்து இப்போ தழுவிருக்கிறது. பல இடங்களில் டெபாசிட் கட்டுத்தொகை இழப்பு என்பது அதிமுக வரலாற்றிலே இல்லாத அளவுக்கான சறுக்கல். அப்போ இந்த நிலைப்பாட்டில் தப்பி தவறி வந்த 47 எம்எல்ஏக்களை என்ன கருதுகிறாங்க, 2021 வெற்றி பெற்ற ஆட்சி அதிகாரத்திற்கு கட்சி வர முடியவில்லை, இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற ஆட்சிக்கு வந்து விடுவோம் அப்படின்னு இந்த விஷயத்தை நம்ம வெளிப்படையாகவே சொல்லலாம். 20 கோடி 30 கோடி 50 கோடின்னு செலவு பண்ணியிருக்கோம். அப்போ இந்த முறையும் இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்து விடுவார் அப்படிங்கிற நம்பிக்கை யாருக்கும் இல்லை. அதில் தான் ஒரு பிரிவினர் என்ன சொல்கிறாங்க, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று தாவேகா அறிவித்திருப்பதால் நாம் ஒரு போய் அதில் கூட்டணி ஆட்சியில் இடம் பெறுவோம் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாங்க. ஒரு பிரிவினர் வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்கும். அப்படி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தா நாளைக்கு 6 மாதத்துலேயோ 1 வருஷத்துலேயோ 2 வருஷத்துலேயோ அந்த ஆட்சிக்கு எதிராக வருகிற பொழுது தாவேகாவை எதிராக களமாடலாம் அப்படிங்கிற பார்வை இருக்குது. இன்னும் ஒரு பிரிவினர் தாவேகாவில் இணைந்து கூட்டணி ஆட்சின்னு வருகிற பொழுது அது அதிமுக எதிர்காலத்தை இன்னும் பயங்கரமாக பாதிக்கும். மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு தாவேகாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுப்பதற்கு 5 வருஷம் இவங்க பொறுத்திருக்கணும். ஆமாம். 5 வருஷம் ஆட்சியில் இருந்துட்டு வெளியில் வந்து தாவேகா விமர்சனம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அதிருப்தி இருக்கும். எனவே என்னை பொறுத்தளவில் திராவிட முன்னேற்ற கழகம் முதல் நாளே அறிக்கை விடுகிறது, தாவேகா ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் ஒரு எதிர்க்கட்சியாகவே ஒரு ஆரோக்கியமான எதிர்க்கட்சியாக தொடர்ந்து நாங்கள் பாடுபடுவோம், 6 மாத காலம் அவங்கள அந்த ஆட்சிக்கு பார்த்துட்டு எந்த இடையூறும் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. அதே மனப்பான்மையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் நாங்கள் எதிரணியாக இருந்து செயல்படுவோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, அடுத்து நடந்த அதிமுக ஆட்சி, இந்த ஆட்சியில் நடைபெற்ற மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து தாவேகா நிறைவேற்றணும். அந்த நிறைவேற்றுவதை வலியுறுத்தி நாங்களுமே ஒரு பிரதான எதிர்க்கட்சி திமுக ஆனாலும் நாங்களும் எதிரணியிலிருந்து செயல்படுவோம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை முதல் நாளே கொடுத்துறோம். அப்போ இதில் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள் மிகப்பெரிய அளவில் முரண்பாடு இருக்கிறது. அதனால தான் அங்கே கொண்டு போட்டாங்க, கூவத்தூர் கொண்டு போனது மாதிரி. இப்போ ரெசார்ட் சட்டமன்ற உறுப்பினர்களுக்குள்ள முரண்பாடா இல்லை எடப்பாடியாருக்கும் சிவி சண்முகத்துக்கும் முரண்பாடா இருக்கலாம்? ஏன்னா சிவி சண்முகம் தலைமையில் தான் ஒரு 10-30 எம்எல்ஏக்கள் வந்து இங்கே சண்முகத்தை சந்தித்து வலியுறுத்தினாங்க.
அதுக்கு பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி அவங்க ஒரு 10 40 20 மொத்தம் 47 ஆமா ஆமாம் இவங்கள ஒரு 25 30 45 நினைக்கிறேன் சார். ஆமாம் ஒரு 20க்கும் மேற்பட்டவர்கள் சிவி சண்முகம் வீட்லேயும் மீதம் உள்ள 18 பேர் எடப்பாடி பழனிசாமி Okay. இப்படி தனித்தனியாக ஆலோசனை. ஓகே இதில் வந்து வெற்றி பெறாத முன்னாள் அமைச்சர்கள், வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர்கள், ஏற்கனவே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பலருக்குமே மீண்டும் அந்த அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும், அமைச்சரவையில் இடம்பெற 47 வேண்டும். எம்எல்ஏக்கள் தான். ஆமாம், அப்போ அந்த அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்கிற பார்வை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இதை சமாதானப்படுத்தி எந்த விதமான முடிவை அதிமுக எடுக்க போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக Okay, sir. இருக்கிறது. சார், எடப்பாடியார் தலைக்கு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கா அதிமுகவுக்குள்ள? இல்லை நிச்சயமா, அதாவது இது வந்து இப்போ நான் பல பதிவுகளில் முன்ன பேசுனது மாதிரி தான். 2026 தேர்தலில் 24 நாடாளுமன்ற தேர்தலை விடவும் ஒரு மிக மோசமான தோல்வி நிச்சயம் இருக்கும். அப்போ வந்து எடப்பாடியுடைய பதவிக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்து இருக்குது, கேள்விக்குறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போவே அது தொடங்கிருச்சு. ஓகே. சிவி சண்முகம் அவர்கள் மிக கடுமையாலாம் அங்கே போய் பேசினாருன்னு சொல்கிறாங்க. நமக்கு அது உள்ள நடந்த விஷயங்கள் என்னங்கிறது நமக்கு தெரியாமல் அதை நம்ம பேச வேண்டாம். நம்மகிட்ட அது ஒரு காரசாரமான விவாதம் நடைபெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனுடைய நீட்சியாக இன்றைக்கி அவர் அங்கே போயிருக்காரு. அங்கே இந்த சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணம் விருப்பம் என்ன, அதை எப்படி சமாளித்து இவர் கட்சியை காப்பாற்றுவதற்கான அந்த முன்முயற்சியை எடுப்பாரா, அல்லது எடப்பாடியை தவிர்த்த ஒரு மீண்டும் ஒரு பிரச்சனை உருவாகி எடப்பாடி இல்லாத ஒரு தலைமை உருவாக வேண்டும் என்கிற கருத்தாக்கம் உருவாக போகிறதா, என்ன மாதிரியான நிகழ்வு நடக்கிறது இன்று இரவு அல்லது நாளைக்குள் நமக்கு தெரிஞ்சிடும் சார். ஓகே சார். விஜயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி அமைப்பது ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு அவருக்கு. அதையும் தாண்டி இந்த ஆட்சி நடத்துவதற்கு என்ன சார் சிக்கல் இருக்கு, நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் இப்போவே வந்து பெரும்பான்மைக்கு வந்து ஒரு சிக்கல் இருக்கு, ஆட்சியில் உட்கார்ந்தா இன்னும் பல சிக்கல்களை எல்லாம் ஒரு பார்க்க வேண்டியதா இருக்கும். விஜய்க்கு என்ன சார், ஒரு மூத்த பத்திரிகையாளராக விஜய் அவர்களுக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? ஒரு இளைஞர் கூட்டம் எல்லாமே பெரிய அதிகாரத்தில் வந்து பெரிய அனுபவம் இல்லாதவர்கள், எல்லாமே புதிய முகங்கள், செங்கோட்டையன், அதே போல ஒரு குறிப்பிட்ட சில பேர் தான் வந்து முன் அனுபவம் இருக்கு, மற்ற எல்லாருமே வந்து புதிய முகங்கள். ஒரு மூத்த பத்திரிகையாளராக நீங்க தாவேக்காவுடைய இளைஞர் படைக்கு என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? மாண்புமிகு முதலமைச்சராக திரு ஜோசப் விஜய் அவர்கள் பொறுப்பேற்ற அந்த நாளிலிருந்தே அவருக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி சிக்கல். ஓகே. நான் கேள்விப்பட்ட வகையில் ஓய்வு பெற்ற மிகச்சிறந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் கொண்ட ஒரு குழுவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த அரசை அவர் நடத்துவார் அப்படிங்கிற மாதிரி. எந்த அரசானாலும் அரசை நடத்துவது என்பது சீஃப் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி, இந்த அதிகாரிகள் தான். ஒரு மாநிலத்தின் நலன், மக்களினுடைய மேம்பாட்டுக்கு என்ன திட்டம் இருக்கோ அந்த திட்டங்களை தான் அரசியல்வாதிகள் முதலமைச்சராக இருக்கணும். அதே மாதிரி இந்த துறைகள், தமிழகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 52 துறைகள் இருக்குது. வேளாண் துறை, கல்வித்துறை, சட்டத்துறைன்னு பல்வேறு துறைகள் இருக்குது. இந்த துறைகளில் அனுபவம் மிக்கவர்களை ஸ்பெஷல் பிஏ உதவியாளர்களாக இந்த அமைச்சர்கள், புதிய அமைச்சர்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கு பொறுப்பு ஏற்கிற தாவேகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு சட்டமன்ற நடவடிக்கை, அரசியல் பயிற்சி என்பதை குறைந்தபட்சம் ஒரு 3 மாதமாவது கொடுக்கணும். ஓகே. மிகச்சிறந்த சட்ட வல்லுநர்கள், பேரவையில் செயலாளராக, கூடுதல் செயலாளராக பணியாற்றியவர்கள், சட்டமன்ற நடவடிக்கைகள், இந்த நடவடிக்கைகள் குறிப்புகள் வந்து எல்லாருக்குமே கொடுத்துருவாங்க. ஆனாலும் கூட நடைமுறையில் எப்படி இருக்கணும் என்னங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே மூத்தவர்களை வைத்து, அனுபவம் மிக்கவர்களை வைத்து நிச்சயமா அவங்க பயிற்சி கொடுக்கணும். செங்கோட்டையனர்கள்லாம் அதுக்கு பல அனுபவம் இருக்கும். ஆமாம், புதியவர்கள், இளைஞர்கள் வர்றாங்க, ஒரு மாத காலமாவது குறைந்தபட்சம் அந்த பயிற்சி பேரவையில் எடுக்கணும் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு முதலமைச்சர் வருகிற பொழுது அவர்களை ஆரவாரமாக வரவேற்பது எப்படி இருக்குன்னா, எல்லாரும் எந்திரிச்சுன்னு மேஜையை தட்டுவாங்க. ஆமாம். இப்போ இவங்க எல்லாருமே இப்போ விசில் அடிச்சு டிவிக்கே வாழ்க, விஜய் வாழ்கலாம் கோஷம் போட்டுருவாங்க. அதெல்லாம் கட்டுப்படுத்தணும் சட்டமன்றத்துக்குள்ள அந்த நடவடிக்கைகள் இருக்கு. ஏன்னா எல்லாமே உணர்ச்சிகரமான கூட்டம். அவங்கள வந்து அந்த பயிற்சி சட்டசபைக்கு ஒரு மாண்பு இருக்கு. ஆமா, நீங்க 91ல பல புதியவர்களை செல்வி ஜெயலலிதா சட்டமன்றத்துக்கு கொண்டு வந்தார், பல புதிய பெண்கள்லாம் வந்தாங்க. அப்ப கா சுப்புன்னு முன்னாள் மறைந்த கா சுப்பு மிக தேர்ந்த ஒரு கிட்டத்தட்ட 4-5 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவரை வச்சு தினமும் பயிற்சி கொடுப்பாங்க. ஓகே. நீங்கள் சட்டப்பேரவையில் எப்படி நடந்துக்கிறணும், இப்போ பேரவைத் தலைவர் முன்னாடி ஒரு உறுப்பினரோ அமைச்சரோ பேசிக்கிட்டு இருந்தால் இடையில கிராஸ் பண்ணக்கூடாது. ஓகே. ட்ரெஸ் கோடு இருக்குது, எந்த மாதிரி இருக்கணும் என்னென்னு, ஒழுங்கு பிரச்சனை என்ன, பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னா என்ன, பாயிண்ட் ஆஃப் கிளாரிஃபிகேஷன் என்ன, ஓகே, ஒரு விதி 55-56 கீழே தீர்மானங்களை கொடுப்பது எப்படி, கேள்விகளை எப்படி கொடுப்பது, ஒரு தொகுதி பிரச்சனையை தாண்டி மாநிலத்துடைய பிரச்சனை, இந்த கேள்விகள் போய் கேள்வித்துறைக்கு போய் அங்கே வரும்.
அது வருகிறதுக்கு 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் கூட ஆகிடும். என்ன சார் சொல்றீங்க? ஆமாம் 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 அப்படி சட்டசபையில் நாம கேள்வி கொடுக்கறதுக்கே ஆமாம் ஆமாம் 3 மாதம் 6 மாதம் 1 வருடம் கழிச்சு கூட வரும். அப்போ அந்த கேள்வி எடுக்கிற போது கேள்வி நேரத்தின் போது ஓகே அந்த கேள்விக்கு அமைச்சர் பதில் சொல்லிட்டு துணை கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. ஓகே துணை கேள்வி கேட்க அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்போ இந்த கேள்வி எப்படி தயார்படுத்துறது, அப்படி எப்படி எதிர்கொள்வது என்கிற அந்த பயிற்சியும் ஓகே நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கணும். ஒரு விதிக்கு மாறாக நடந்தால், அவையினுடைய மரபு விதிகளுக்கு மாறாமல் நடந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க. அந்த நடவடிக்கைக்கு அவங்க உட்பட்டு விடக்கூடாது. ஓகே அதே மாதிரி ஒரு விஷயம் பேரவையில் சம்பந்தமில்லாத ஒரு விஷயத்தை பேசி அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்க நடந்தாங்கன்னா அவங்க வந்து இந்த மரபு விதிக்குழு ஒன்று இருக்குது. ஓகே அங்கே போய் அங்கே தண்டனையெல்லாம் கூட கிடைக்கும். நம்ம பார்த்துருக்கோம். பத்திரிகைக்கு ஒரு 2 பத்திரிகையாளர்களே கோர்ட்டில் நிறுத்தினாங்க, அங்கே கூண்டில் நிறுத்தினாங்க. முரசொலியினுடைய ஆசிரியர் முரசொலி செல்வம் அவர்களை, முத்துப்பாண்டியன் தினகரன் ஆசிரியர்லாம் கூட நிறுத்தினாங்க. ஸோ அப்போ இந்த அணுகுமுறைகள் என்பது, அப்போ உரிமை மீறல் குழுனே ஒரு குழு இருக்குது, துணை சபாநாயகர் தலைமையில் குழு இருக்கும், அந்த குழுவுக்கு போகும். இப்போ இந்த பயிற்சிகளை எல்லாமே இந்த புதிய உறுப்பினர்களுக்கு, பழைய மூத்த உறுப்பினர்கள் செங்கோட்டையன் போன்றவர்கள், ஜெயஸ்ரீ பிரபாகர் போன்றவர்கள் ஏற்கனவே அவையில் இருந்தவங்க, அவங்கள தாண்டி பேரவையினுடைய ஏற்கனவே அங்கே பேரவையில் பணியாற்றிய செயலர்கள் வச்சுக்கிறணும். அதே மாதிரி துறை வாரியாக ஒவ்வொரு கல்வித்துறை இது வர்ற பொழுது அந்த துறையில் எந்த மாதிரியான என்னென்ன விஷயங்களை நம்ம அந்த துறையிலேருந்து பண்ண முடியும், நிதி ஒதுக்கீடு எப்படி, இது எல்லாமே அவங்களுக்கு பயிற்சி. ஓகே ஆமாம். இப்போ ஜூன் மாதம் வந்து இப்போ பதவி ஏற்றுட்டாங்கன்னு வச்சுங்களேன், ஜூன் மாதம் இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணோம். ஆமாம். போன திமுக அரசாங்கம் இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் போயிருக்கு. இப்போ திரு விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்கிறால ஒரு 336 அறிவிகள், இது கிட்டத்தட்ட ஒரு 12.5 லட்சம் கோடி அவருடைய இந்த அறிவிப்புகளை செயல்படுத்துறதுக்கு ஆண்டுக்கு வேணும். ஆனா தமிழ்நாடு பட்ஜெட்டே கிட்டத்தட்ட 4.25 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி வச்சுக்கலாம். ஆமா, அவ்வளவுதான் இருக்கு. ஆனா இவர் பட்ஜெட்டுக்கு 3 மடங்கு அதிகமாக 12 லட்சம் கோடி. இப்போ திமுக அரசு செயல்படுத்தி வருகிற திட்டங்கள் இருக்குல்ல, இது இப்படியே தொடரனாலும் கூடுதல் நிதி தேவைப்படும். ஏன்னா அவங்க கடன் வாங்கி தான் 10 லட்சம் கோடி கடனை வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ வழக்கமாக ஒரு ஆட்சி மாற்றம் வருகிற பொழுது புதிதாக வருகிற ஆட்சி கஜானாவை காலி பண்ணிட்டாங்க, நாங்கள் படிப்படியாக செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க, வெள்ளையறிக்கையை விடுவாங்க. ஆமாம். இப்போ ஜூன் மாதம் அதை தான் அவங்க பண்ண போகிறாங்க. இந்த பட்ஜெட்டில் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள இந்த திட்டங்கள் தொடரும். புதிய திட்டங்கள் எங்களுடைய ஆட்சி நாங்கள் பண்ணுறதெல்லாம் இந்த நிதி மேலாண்மை நாங்கள் சரிப்படுத்திட்டு, எங்கெல்லாம் திமுக ஆட்சியில் இவங்க குற்றம் சொன்னாங்களோ, குறைகள் சொன்னாங்களோ, அது பல இடங்களுக்கு மடைமாற்றம் பல 1000 கோடி ரூபாய் போயிடுச்சு அப்படின்லாம் பேசுனாங்கல்ல, அந்த மடைமாற்றம் செய்யப்பட்ட அந்த இதுகள் எல்லாமே தடைப்படுத்தி ஒரு சரியான நேர்மையான ஆட்சியை தாவேகா வழங்குன்னு எதிர்பார்த்த மக்கள் போட்டிருக்காங்க. அது இல்லைன்னா தூக்கி போட்டுருவாங்க. எவ்வளோ பெரிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் நம்ம மக்கள் வந்து தேர்ப்பு எழுத தொடங்கினாங்கன்னா, நம்ம பல முறை பார்த்துருக்கோம். 91 திமுக, 89 90 ஆட்சி, 91 துறைமுகம் தொகுதியில் கலைஞர் மட்டும்தான் வெற்றி பெறுகிறார். 148 150 தொகுதி எம்எல்ஏக்கள் இருந்த ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவரையே அப்படி. அதே மாதிரி 91 96 ஆட்சி இருந்த ஜெயலலிதா 96 4 இடங்கள் தான் அவரே தோற்று போடுறாங்க. எனவே ஜனநாயகத்தில் மக்களுக்கு அளித்திருக்கிற இந்த வாக்குரிமை என்பதை வைத்து என்ன வேணாலும் அவங்க செய்வாங்க. தாவேகா சரியான புரிதலோடு பயிற்சியோடு களமாடுகிற பொழுது நிச்சயம் அவங்களாலையும் முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் திமுக எடுத்துட்டா பாரம்பரியம் இருக்குது. 70-75 ஆண்டுகளாக அரசியலில் கிளை செயலாளர்லேருந்து கவுன்சிலர்லேருந்து ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்னு சிறிய நிர்வாக அனுபவங்கள் இருக்கும். அதனுடைய நீட்சியாக சட்டமன்றத்துக்கு வர்றபோது எளிதாக அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் தாவேகால் வருகிற பலருமே, இந்த 100 பேரில் கிட்டத்தட்ட 80-90 பேர், ஒரு 10-15 பேர் 20 பேர் என்னமோ அரசியல் களத்திலிருந்து வந்தவங்களாக இருக்கணும், அதிமுகலேருந்து வந்தவங்க. மற்றவங்க எல்லாருமே ஒரு 70-80 பேர் புதியவர்கள், அறிமுகம் இல்லாதவர்கள், அரசியலில் பெரிய அளவில் பொறுப்புகள் பதவிகளில் இல்லாதவர்கள் கூட இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் முறையான சரியான பயிற்சியை வழங்கி, திரு விஜய் அவர்களும் போதுமான பயிற்சியை எடுத்து பண்ணணும். தலைவர் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருக்கிற போது குகன் ஒரு IAS பார்லிமெண்டரி செக்ரட்டரின்னு போட்டு சிஎம்முக்கே அவர் வந்து கூட இருந்து முதலமைச்சருடைய நடவடிக்கைகளை கண்காணித்து கோப்புகளை பார்க்குறார். அது மாதிரியான ஒரு பார்லிமெண்டரி செக்ரட்டரியும் திரு விஜய் அவர்களுக்கு போடணும். அதை தாண்டி நான் தொடக்கத்தில் சொன்னது மாதிரி ஒரு குழு ஒன்று போட்டு, இப்போ நான் அறிந்த வகையில் சகாயம் IAS, இறையன்பு IAS, ஐயா டிஜிபி அலெக்சாண்டர், முன்னாள் DC IPS ரவி போன்றவர்கள்லாம் கூட அவர்களை எல்லாம் அணுகுகிறார்கள். தாவேகா தரப்பில் அணுகுகிறார்கள். அவர்கள் அந்த மாதிரியான ஒரு நிர்வாகத்தில் திறமை மிக்க, எந்த லஞ்ச ஊழல் ஈடுபடாத
ம். அப்படி அவர்களுடைய வழிகாட்டுதல் வருகிற போது நிச்சயமாக இந்த ஆட்சி நீடிப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். விஜயால மெஜாரிட்டியை கொண்டு வர முடியுமான்னு ஆரம்பிச்சு விஜய்க்கு என்ன சிக்கல்கள் இருக்கு, சவால்கள் இருக்கு, அதை எப்படியெல்லாம் அவர் சரி பண்ணணும்னு உங்களுடைய அனுபவத்தின் வாயிலாக ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி.